பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடி போற்றிகள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய சித்தர் பாடல்கள் ஆதாரத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சிவவாக்கிய சித்தர் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான பாடல். காவி உடையும் ஜடை முடியும் வளர்க்கக்கூடியவர்கள் போலி சாமியார்களே என்பதற்கான ஆதார பாடல் தான் பார்க்க இருக்கோம். ஒரு சில உண்மை சம்பவங்கள். காவி உடை அணிந்து கொள்வது. ஏங்க காவி துணியிலே இருக்கீங்கன்னு கேட்டால், நான் ஒரு ஆன்மீகவாதிப்பா, அதனால தான் இப்படி இருக்கோம். பொறுமையாக சொல்கிறது, நாங்கள் ஒரு ஆன்மீகவாதி, இப்படி தான் இருக்கணும் தெரியுமா. இன்னும் சிலர், ஏங்க அப்படி கட்டிங் பண்ணாமல் தலை இப்படி விரிச்சு போட்டுன்னு உங்களுக்கு பேன் வைக்கலையா அப்படின்னு கிண்டலாம் ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஏங்க அப்படி தலையை வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், நம்ம சாமிப்பா, சிவனார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜடமுடி தான் வச்சுருந்தாரு, அவரோட வழியில் நம்ம போகிறதால நம்மளும் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் இவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முடியை வெட்டவே மாட்டாங்க, அதனால் சக்தி வந்து போயிடும். அதனால் நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடி கொஞ்சம் அதிகமாச்சுன்னா பேன் வைக்கலாம், நமைச்சல் அதிகரிக்கலாம், உடல் உஷ்ணம் வேணால் அதிகரிக்கலாம். முடி கொஞ்சம் வயிற்றுக்கு போனாலே உடம்புக்கு எவ்வளோ சூடாகி பேதி ஆகுதும் கழிச்சல் உண்டாகிறதும் இயற்கையான தன்மை. அந்த வகையில் முடி அதிகரித்தால் உடல் உஷ்ணம் வேணால் அதிகரிக்கலாம். இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் வந்து நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் ஒரு யோகி, நான் ஒரு சித்தன், இவங்க உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக இவங்களுக்கான ஒரு யூனிஃபார்மிட்டியாக அதை நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. இது குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்லலை, ஒரு சிலர் போலிகளுக்கு மட்டும். அதையும் நான் சொல்லலை, சித்தர் சொன்னது. அதுக்கான ஆதார பாடல். காவியும் சடைமுடி கமண்டலங்கள், ஆசனம் தாது உறுத்தி ராட்சத யோகம், தண்டு கொண்ட மாடுகள், தேவியை அலைய விட்டு தேசம் எங்கும் சுற்றியே, பாவியென வீடெல்லாம் பருக்கை கேட்டு அலைவரே. இதற்கு சொல்லியிருக்கக்கூடிய குறிப்பிட்ட வார்த்தை, தேவி என்றால் மனைவி என்ற அர்த்தம், பருக்கை என்றால் உணவுப் பொருட்கள், சாப்பாடு பொருள் என்று அர்த்தம். காவி உடை அது நமக்கு தெரிஞ்சது தான், ஜடைமுடி நமக்கு தெரிஞ்சது தான். கமண்டலங்கள் என்றால் இந்த காதில் போடக்கூடிய ஒரு இது அணிகலன்கள். ஆசனம் என்றால் ஆசன பலகைகள், சிலர் அது மேலே தான் உட்காருவாங்க, சிலர் கட்டையில் செப்பல் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். யோக தண்டம் என்றால் கையில் ஒரு தண்டம் வச்சுருப்பாங்க, அது பேரே தண்டம், அதை ஒரு சிலர் பயன்படுத்தி யோகங்கள் செய்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்கள். இதற்கான விளக்கம். காவியும் சடைமுடி கமண்டலங்கள், ஆசனம் தாது உறுத்தி ராட்சத யோக தண்டு கொண்ட மாடுகள். காவியுடை, சடைமுடி, கமண்டலம், ஆசனம், ருத்ராட்ச மாலை, யோகத்தண்டு முதலியன கொண்ட மாடுகள். இவங்கள மாடுகள் தான் சொல்லியிருக்காரு சித்தர். தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே, பாவியன வீடெல்லாம் பருக்கை கேட்டு அலைவரே. இப்படி வாழும்போது மனைவிமார்கள், குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? தங்கள் மனைவியரை வீணாக அலைய விட்டு பல நாடுகளுக்கும் சுற்றி, பாவி என்று மற்றவர்கள் இகழும்படி மற்றவர்கள் திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. குடும்பத்தை விட்டு இப்படி சுற்றிங்கிறான் பார், ஜடா முடி போட்டுன்னு, இவன்லாம் ஒரு சாமியார், குடும்பத்தை பார்க்க ஆள் இல்லை, இப்படியும் கேட்பாங்க. இகழும்படி வீடுகளெல்லாம் பிச்சை கேட்டு அலைவார்கள். அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு, வீடெல்லாம் பருக்கை கேட்டு அலைவரே. இப்படிப்பட்ட வாழ்க்கை அவசியமற்றது. மீண்டும் அந்த பாடல் படிக்கிறவங்க கேட்டு பாருங்கள், இப்போ தெளிவாக புரியும். காவியும் சடைமுடி கமண்டலங்கள், ஆசனம் தாது உறுத்தி ராட்சத யோக தண்டு கொண்ட மாடுகள், தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே, பாவி என்ன வீடெல்லாம் பருக்கை கேட்டு அலைவரே. இப்படிப்பட்ட ஒரு வேஷங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக சித்தி பெற்றவர்கள் தேவையில்லாதது. அதற்கான யோக முறைக்கும் அந்த சித்தர் வழிக்கும் செய்யக்கூடிய அசிங்கங்கள் தான் இந்த விதமான வேஷங்கள். குறிப்பிட்டு யாருமில்ல, ஒரு சிலர் போலிகளுக்கு மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஊரில் யாராவது ஜடாமுடியுடன், காவியுடையுடன், கமலங்களுடன், யோக தண்டுடன் நடந்து வந்தார்னா அவர் சித்தர் நினச்சி வழிபடாமல் அவருக்கான குடும்பங்கள் என்னானது, மனைவிமார்கள், பிள்ளைமார்கள் அவர் சரியாக செய்தாரா, அவர் ஊர் விலாசம், அவரோட இருப்பிடம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது.